பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆரம்பிக்குன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன்ல கிளைண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஸ்டோரி போர்ட் பண்றது, எப்படி கேமரா ஆங்கிள் ஷாட்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல ஆன் செட்ல டைரக்டர்ஸ் ஃபிலிம் பண்ணுவாங்கல்ல, அங்க வந்து அசஸ் பண்றது, கிரீன் மேட்ச் எப்படி போடுறது, எந்த மாதிரி பேக்ரவுண்ட் எவ்வளவு ஆங்கிள் வைக்கணும், என்ன லைட்டிங், இதுல எல்லாம் டைரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்கல்ல, அங்க வந்து நம்மளோட இன்புட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்களுக்கு அசஸ் பண்றது. இது ப்ரொடக்ஷன். அப்போ ஒரு சிஜி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு அவருக்கு பேரு வந்து ஆன்செட் சூப்பர்வைசர், விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசரா இருக்கிறார். அவர் தான் மெயினான ஆளு. சோ இங்க வந்து பட்ஜெட் ஏறக்கூடாது இல்லையா? சோ அதை எப்படி ஈஸியா பண்ணலாம்? இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனிக்கு இன்புட் கொடுக்குற மாதிரி எப்படி எடுக்கணும்ன்றது தெரியாது. அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக அவரோட ஒர்க் பண்ணி, சோ இந்த ஆங்கிள் இப்படி வைக்க போறீங்களா, அப்ப எனக்கு இந்த இடத்துல கிரீன் ஸ்கிரீன் போட்டுருங்க. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத நம்ம பேசுவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் மேஜரான ஒர்க். சோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டு ப்ரீ ப்ரொடக்ஷன்லயும் ப்ரொடக்ஷன்லயும் இன்வால்வ் ஆகும்.